ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் கூட அவர்கிட்ட கேட்கணும். கேட்காம போயிட்டேன் அப்படின்னா ஒரு 100 டைம் கால் பண்ணுவார் சார். நான் பிளாக் லிஸ்ட்டில் போடுற வரைக்கும் கால் பண்ணுவார். நீ ஏன் இங்கே போகணும்? ஆமாம். புருஷனே பிளாக் லிஸ்ட் போட்டால் சும்மா இருப்பாரா? ஆமாம் சார். அதாவது ஃபோன் அடிச்சுட்டு பேசவும் மாட்டார் சார். அப்படியே காலில் வச்சுக்கிட்டே இருப்பார். நம்மளுக்கு அது ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகும். அந்த இடத்துல அவரை வந்து எந்த ஒரு இடமே எனக்கு கொடுக்கல சார். ரொம்ப நார்சிஸ்ட் பிஹேவியராக இருக்குங்க. ஃபோன் பண்ணிட்டு ஃபோனை பேசாமல் அப்படியே வச்சுட்டே இருக்கிறதுலாம் அது அப்படியே பழகிருச்சு சார். லவ் பண்ணுறது வந்து பழகிருச்சு. அப்படியே என்ன ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவீங்க? சும்மா அப்படியே வச்சுருவீங்களா? மியூட்டில் போட்டுருவேன். எதுவுமே பேச மாட்டார் சார். மியூட் போட்டு எவ்வளோ நேரம் அப்படியே வச்சிருப்பீங்க? கட் நான் கட் பண்ணுற வரைக்கும் வச்சிருப்பார் சார். கட் பண்ணுற வரை வச்சுருப்பேன். கட் பண்ணுற வரைக்கும் சரி, கட் பண்ணி என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் அடிப்பேன். சரி, பிளாக் லிஸ்ட்டில் போட்டால் தான் விடுவேன். இது எதுக்கு சிரிக்கிறீங்க? என்னால் வெளியே போக முடியல சார். வேறு எங்கேயும் என்னால் போக முடியல. வெளியே போக முடியல. 5 மணி ஆனால் நான் வெளியே போகணும். அதுக்கு எதுக்குங்க இந்த மாதிரி நார்சிஸ்டா பண்ணுறீங்க? ஃபோன் பண்ணி கால் பண்ணால் இது மியூட்டு போடுறது. குழந்தையும் விட்டுட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கணும். குழந்தைய விட்டு போயிடுறாங்க 5 மணி ஆனால். சரி, அதையும் நான் பார்த்துக்கணும். அதுக்கு எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? அப்படி டார்ச்சர் பண்ணால் தான் நான் சீக்கிரம் வீட்டுக்கு வருவேன் சார். வேற என்ன பண்ணுவார்? மாதிரி ஃபோன் பண்ணுறது மாதிரி ஒன்று. நான் வேலை பார்க்குற இடத்துக்கே வந்துடுவார் சார். வந்துட்டு நீ வா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருப்பார். நான் சொல்லுவேன். ஒரு டைம் அழுதுருக்கேன். அதாவது நான் சூஸ் பண்ண ஒர்க்கு வந்து கொரியருங்கிறப்ப நான் பிள்ளைங்களும் பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் பார்த்துக்கணும். அப்படி சொல்லி தான் அவங்க போனாங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தான் அவங்க போனாங்க வேலைக்கு. சரி, ஓகே. அதுக்கு எதுக்கு நீங்கள் அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு போகிறீங்க? எதுக்கு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி வேலை பார்க்குற இடத்துக்குலாம் போகல சார். போவேன், சும்மா போவேன், பார்க்குறதுக்காக போவேன். கேட்டால் நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை விட்டு இருக்க முடியாது. எப்போ சார் கல்யாணம் முடிஞ்சு 9 வருஷம் கழிச்சா சார்? ஒரு மாதிரி நீங்கள் பண்ணுறது இன்டீசெண்டாக இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகவே இல்லையா? அதே உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு வச்சு சார், நான் அந்த மாதிரி 100 டைம் கால் பண்ணுவேன். ஒரு ஃபோன் கூட எடுக்க மாட்டாங்க. இது ஏன்? வீட்டுக்கு போனால் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அவங்க வெளில போனால் மட்டும் அவங்க ரிலாக்ஸாக இருக்கக்கூடாதா? வீட்டில் போட்டு அவங்க உட்காந்துருக்கீங்க. ஃபோன் அடிச்சு மறுபடியும் ப்ரெஷர் ஏற்றுவாங்க ஏதாவது சொல்லி. இப்போ நீங்களும் கொரியரில் இருக்கீங்க, அவங்களும் கொரியரில் தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் கால் பண்ணால் அவங்களுக்கு தொந்தரவாக இருக்குன்னு தெரியும். இப்படி கால் பண்ணி மியூட்டில் போட்டு சும்மா வச்சா மற்றவங்களுக்கு கால் பண்ண முடியாது, இல்லை மற்றவங்க யாராவது கால் பண்ணால் கால் வெயிட்டிங்கில் இருக்குன்னு தெரியும். இவ்வளவும் தெரிஞ்சு நான் அப்படி பண்ணுவேன்னா அப்போ சைக்காட்டிக் பிஹேவியராக இருக்குங்க. அது ட்ரெஸ்ஸுக்கும் கண்டிஷன், சாப்பாடும் கண்டிஷன், அது என்ன கான்செப்ட்? அதுவும் எனக்கு புரியலையே. அதை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு. சரி, அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை ஒன்றா வாழ்றதுக்கு. ஆமாம், கரெக்டு தானே? ஆமாம். நீங்கள் பிடிச்ச மாதிரி இருக்குன்னா நீங்கள் பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டுக்குங்க. முதல்ல எப்படி இவரை லவ் பண்ணீங்கம்மா? சார் ரொம்ப நாளாக இல்லை சார். 3 மந்த் தான் லவ் பண்ணோம். 3 மாதம் தான் லவ் பண்ணோம். அதாவது அவங்க வேற கம்யூனிட்டி, நான் வேற கம்யூனிட்டி. இப்போ இந்த ட்ரெஸ் பிரச்சனை எங்கே வருது? ட்ரெஸ் பிடிச்சது பொண்ணு இப்போ தான் சார் ரீசெண்டாக அந்த இப்போ என் சின்ன பொண்ணு பிறந்து ஒரு 2-3 வருஷமா சார். அதில் என்ன சொல்லுவார்? இப்படி கட்டினா என்ன சொல்லுவார்? சாரி கட்டி நீ பட்டிக்காடி மாதிரி இருக்க, எல்லாரும் எப்படி இருக்காங்க, நீ எப்படி இருக்க, எங்கள் வீட்டிலலாம் எப்படி இருப்பாங்க நீ. அதாவது ஒருத்தவங்களோட கம்பேர் பண்ணையில் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வேற ஏதாவது தோணும் சார். அதாவது என் வீட்டு பெண்கள் எல்லாருமே வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க, குழந்தைய பார்த்துப்பாங்க, சமைப்பாங்க, வீட்டுக்காரரை பார்த்துப்பாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. நீ காலைல வேலைக்கு போகிற, திருப்பி வர்ற, சாப்பிட்ற, தூங்குற. என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க சார். 2 எனக்கு பொம்பளை பிள்ளைங்க தான். வீட்டு பெண்கள்லாம் அவங்க ஜாதிங்கிறாப்லையா? அதை அப்படி தான் சார் கேட்கணும். அந்த மாதிரிலாம் சொல்லல நம்மளுக்கு ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருக்கும் சார் அந்த இடத்துல.